ஏன்னா வேலையை கொடுக்குறாருல, சொல்லுங்க வேலை. இதெல்லாம் அவங்களுடைய மகிமையான நிலையில் இருக்குது பாருங்க. பாவத்தில் விழுறதுக்கு முன்னாலேயே வேலையை கொடுத்துட்டார். வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது, அவனுக்கு எல்லா தேவைகளும் ஏற்கனவே சந்திக்கப்பட்டது. சாப்பாட்டுக்கு குறை கிடையாது, சம்பாத்தியத்துக்கு குறை கிடையாது. ஏன் வேலையை கொடுத்தார்? தன்னுடைய தாளந்து ஆற்றல்களை வெளிப்படுத்தும்படி, தனக்கு ஒரு பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவு கிடைக்கும்படி. அதுக்கப்புறம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீடம், அந்த ஆதி மனுஷன் அந்த மகிமையான நிலை எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்தது. ஃப்ரீடம் எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீடம். 16ஆம் வசனம் சொல்லுது மனுஷனுடைய ஃப்ரீடம் பாருங்க. அங்கே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். புசிக்கவே புசிக்கலாம்னா ஆங்கிலத்தில் எப்படி வந்தால், யூ மே ஃப்ரீலி ஈட், சாப்பிட்டுக்கோ, ஃப்ரீடம். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது. 17ஆம் வசனம். அப்போ பேசிக்லி மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம் இருந்ததுன்னா, ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ரூலை தவிர வேறு என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, அதை தவிர்த்து வேறு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம். பேசிக்லி ஒரு ரூல். கிட்டத்தட்ட அப்சல்யூட் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது மனுஷனுக்கு. இன்றைக்கு வாலிபர்கள்லாம் சில நேரம் உலகம் சொல்கிற ஒரு பொய்யை நம்பிடுறாங்க. உலகம் என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். ஃப்ரீடம்னா என்னது? நமக்கு யாருமே எந்த கண்டிஷனையும் போடக்கூடாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் வைக்கக்கூடாது, எந்த லிமிட்டேஷனும் இருக்கக்கூடாது, நம்ம என்ன வேணுமோ செஞ்சுக்கணும், யாரும் கேள்வி கேட்கவே கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஒரு பொய்யை புரட்டிக்கிட்டு இருக்கு உலகம். தெர் இஸ் நோ சச் திங் அஸ் அப்சல்யூட் ஃப்ரீடம். அப்படிப்பட்ட ஃப்ரீடம் அந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அது ஒரு மாயை, அது ஒரு பொய். ஏன்னா எப்போவுமே ஒரு ஃப்ரீடத்துக்காக இன்னொரு ஃப்ரீடத்தை நீங்கள் இழக்கிறீங்க. விளக்க நேரம் இல்லை. தெர் இஸ் நோ சச் திங் அஸ் அப்சல்யூட் ஃப்ரீடம். தெர் ஆர் லெஸர் ஃப்ரீடம்ஸ் அண்ட் கிரேட்டர் ஃப்ரீடம்ஸ். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் வேணும்னா, இன்றைக்கி வெட்டியாக நேரத்தை வேஸ்ட் பண்ணுற ஃப்ரீடமே இழக்கணும். நாளெல்லாம் உட்காந்துக்கிட்டு ரீலை பார்த்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதும் ஒரு ஃப்ரீடம் தான். நான் வேணா உட்காந்து நாளெல்லாம் ரீலை பார்த்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு சொன்னால், அப்படி போனால் நாளைக்கு வரப்போகிற எக்கனாமிக் ஃப்ரீடம், பணம் காசு பட்டினி இருக்க வேண்டியதுதான் நாளைக்கு. அந்த ஃப்ரீடம் போயிடும். அந்த பெரிய ஃப்ரீடம் வேணும்னா இந்த சிறிய ஃப்ரீடமை விட்டு கொடுத்துடணும். இல்லை வேணாம், எனக்கு இந்த ஃப்ரீடம் வேண்டாம், நாளெல்லாம் உட்காந்து வெட்டியாக ரீலை பார்க்குற ஃப்ரீடம் எனக்கு யாருக்கு வேணும்? தேவையே கிடையாது. டைமை வச்சு பிரயோஜனமுள்ள விதத்தில் பயன்படுத்தி அந்த பெரிய ஃப்ரீடத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன், இல்லையா? அப்போது there is lesser freedom, greater freedom, but in the Garden of Eden man was given the greatest possible freedom. மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரீடத்தை அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி பாருங்கள், ஒன்று மனுஷன் ஒரு ரூலோட வாழ்ந்தாங்க. ஆதாம் ஏவாள் எத்தனை ரூல் இருந்தால் அவங்களுக்கு?